விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெண்ணின் சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். அந்த பெண்ணின் சடலத்தை ஏன் சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன ராஜசேகர்? நிச்சயமாக. அதாவது மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் சக்கரவர்த்தி வினிதா தம்பதிக்கு 17 வயது மகள் உள்ளனர். அவர் பாத்தீங்கன்னா மரக்காணத்தில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி அன்று அவருடைய மகள் காணாம போயிருக்காங்க. இது குறித்து மாணவியின் தந்தை சக்கரவர்த்தி மரக்காணம் போலீஸ்ல புகார் ஒன்று அளிக்கிறார். அவரது மகள் அதே பகுதியை சேர்ந்த 24 வயது வாலிபருடன் காதலித்துக் கொண்டதாகவும் அவருடன் அவர் சென்றதாகவும் அவர் ஒரு புகார் அளிச்சிருக்காரு. இந்த நிலையில சிறுமியின் தாய் வினிதா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா நேற்று தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடனே வினிதாவுடன் உறவினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா திண்டிவனம் மரக்காணம் நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா வினிதாவின் உறவினர்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. போலீசார் இந்த புகார்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதனாலதான் வினிதா இறந்தாங்க, மன உளைச்சல் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு திண்டிவனம் மரக்காணம் சாலையில இப்போ தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. போலீசார் மற்றும் அதிகாரிகள் அங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இன்னமும் அங்க கலைஞர் செல்லாத பாடு இருக்குது. தனது பெண் காதலனுடன் சென்ற சம்பவத்தால் மனமுடன் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதே கூறலாம். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.